ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனல். இன்னைக்கு என்ன குழம்பு சேனல்ல நம்ம பார்க்க போறது கோவக்காவை வச்சு ஒரு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். இது கடலைக்கறி பண்ண போறோம். கடலைக்கறியும் கோவக்காவும் எப்படி சேர்த்து பண்றதுன்னு பாக்குறீங்களா? வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்க நிறைய குழம்பு வெரைட்டிஸ் இருக்கு. அதோட வீடியோவை மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குங்க. அதுல ஒரு வெங்காயத்தை ஒன்றும் பாதமா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கசகசா ஒரு டீஸ்பூனும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 20லேருந்து 25 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. முழு மிளகு. கொஞ்சமா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து இதை ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர்ல ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இதுல ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து தக்காளி குழைய வேகிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்ப தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு நான் இந்த மாதிரி ஒரு 25 கோவக்காவை வந்து ஒரு 4 பீஸா கட் பண்ணியிருக்கேன். ஒரு கோவக்காவை 2ஆ கட் பண்ணி அது இந்த பாதியையும் இன்னொரு 2ஆ கட் பண்ணியிருக்கேன். ஒரு கோவக்காய் 4 பீஸா வரும். இந்த மாதிரி கட் பண்ணி இதுல சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கிலோ அளவு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. கோவக்காய் நல்லா வதங்கின பிறகு குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ வந்து நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சா கருப்பு மூக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வெள்ளை மூக்கடலை ஆட் பண்ணி செய்யறதுனாலும் செய்யலாம். கருப்பு மூக்கடலை வந்து இன்னும் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா இருக்கிறதால இதை ஆட் பண்ணிக்கிட்டு வதக்கி விட்டுருவோம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்டை போய் இதுல ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ண போறோம். நான் வந்து மிக்சியில மசாலா அரைச்ச மிக்சிலேயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியா வைக்க வேண்டாம். அதனால 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சோடனே ஒரு 6 விசில் போட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு கோவக்காவும் அதே மாதிரி கடலையும் நல்லா வெந்து குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான் இந்த தாளிப்பு. இதை வந்து இந்த கிரேவியோடவே ஆட் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு கிரேவியில விருப்பம் இருந்தா கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளவுதான். இப்போ சுட சுட சாதத்துல, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கோவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா நல்லா இருக்கும். இந்த கடலைக்கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.